ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் அரினா ட்ரைனிங் டீம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரினா சாஃப்ட்வேரை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அண்ட் எப்படி அதில் வந்து அவுட்புட் கொடுக்குறதுன்னு தான் ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் போக போக நம்ம கிராஜுவலாக ஒரு வீடியோவாக பார்க்க உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து நல்லா ஒரு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஒரு ட்ரெயினப் ஆயிடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாஃப்ட்வேரை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் அரினா வந்து உங்களுக்கு ஐக்கான் வந்து மாதிரி இருக்கும் சாஃப்ட்வேரில். அந்த சாஃப்ட்வேர் அதே இது உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் அந்த சாஃப்ட்வேர் உங்களால் பார்க்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே விண்டோஸ் பக்கத்தில் சர்ச் பார் இருக்கும். அதில் போயிட்டு அரினா ARENA அப்படி அடிச்சிங்கனாலே அரினாவோட அந்த ஆப் வந்து உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஆப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ஆல்ரெடி இப்படி இருக்குது. நான் இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அரினா ARENA ஓகே, முஸ்லீம் அரினா ஆப் இருக்குங்களா, இங்கே ஆப்புன்னு அதில் கீழே மென்ஷன் ஆகிருக்கணும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே வந்து 7.22.0 இந்த வெர்ஷனில் இருந்தால் தான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன். இதில் தான் நீங்கள் அந்த ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் பண்ண முடியும். ஒன்ஸ் எல்லா எஃபெக்ட் எல்லாமே கிராஃபிக்ஸ் எல்லாம் லோட் ஆன பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம ப்ரீவியஸ் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த லேப்டாப்பில். ஸோ அப்போ அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இப்போ அட்வான்ஸ் அவுட்புட்லேயே போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10/20 போட்டு வச்சுருக்காங்க. 10/20 போட்டு 2 பில்லர் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு இதெல்லாம் எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. டைரெக்டாக போயிட்டு இங்கே காம்போசிஷன் மேலே இருக்குங்களா, அதில் போயிட்டு நியூ கொடுத்துருங்க. அதாவது புதுசாக உங்களுக்காக அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று ரெடி ஆகும். அதில் வந்து இது do you really want to open a new composition or unsaved program will be lost. அதாவது என்ன கேட்குதுன்னா, நீங்கள் டேரெக்டாக நியூ கொடுத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்ச ப்ரோக்ராமை சேவ் பண்ணாமல் இருந்து நீங்கள் நியூ கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அப்படியே டெலீட் ஆகிட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் வந்துடும். செகண்ட் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண வேணால் கேன்சல் பண்ணியிருக்கேன்றீங்க. தேர்ட் ஆப்ஷன் சேவ் அண்ட் நியூ. அது எப்படி யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் இப்போ பழைய ஃபங்க்ஷன் பண்ணி வச்ச ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க ஃபைல் எதையும் டெலீட் பண்ணாமல் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா சேவ் அண்ட் நியூ. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போயுமே சேவ் அண்ட் நியூவே கொடுங்க. வேறு இந்த நியூ ஆப்ஷன் மட்டும் எப்பயும் கொடுக்காதீங்க. கேன்சல் வந்து நீங்கள் இது தேவையில்லைன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். பட் எப்போயுமே சேவ் அண்ட் நியூ கொடுத்தா தான் நம்ம ப்ரீவியஸ் ஏதாச்சும் லாஸ்ட் டைமில் பண்ணி வச்சுருப்போம், புதுசாக க்ரியேட் பண்ணும்போது அது டெலீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் முதல்ல பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ எப்போயுமே நியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணி அந்த காம்போசிஷன் சேவ் பண்ணாமல் வச்சுருப்பாங்கள்ல, அது வந்து என்னத்தில் சேவ் பண்ணுன்னு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி அந்த யுனைடெட் 4ன்னு தான் இருக்குது. நீங்கள் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இப்போ 4 இருக்குன்னா 5ன்னு போட்டு அதே இதிலே சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சேவ் பண்ணி முடிச்சுன்னே உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் நியூவாக ஒன்று க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா, நியூவாக க்ரியேட் ஆனோடனே செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் மேலே காம்போசிஷன் போயிட்டு அதில் கீழே செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் ஃபங்க்ஷன் நேம், இப்போ ஏதாச்சும் டாக்டர் ஈவெண்ட்டு இந்த மாதிரி போகிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன. இப்போ டாக்டர் ஈவெண்ட் போகிறீங்கன்னா டாக்டர் ஈவெண்ட் எந்த ஊர், அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரைனிங் போயிட்டுருக்கனால நான் ஸ்ரீராம் அரினா ட்ரைனிங்னே வைக்கிறேன். ஓகேவா, ஸ்ரீராம் அரினானே வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன சைஸ் ஓப்பன் பண்ண போகிறோன்னா ஒரு 10x20, அப்புறம் ஒரு 2 பில்லர். அதாவது 10x20னா சென்டரில் வந்து 10x20, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஒரு 4x10 பில்லர். அதாவது 10x20 வந்து உங்களுக்கு லென்த்தில் வந்து 10 பேனல் வரும் மொத்தமாக. ஓகேங்களா, 10 பேனல் வரும். அதே மாதிரி 2 பில்லர்லேயும் ஒரு பில்லரில் 2 பேனல் வரும். 4 அடி போட்டுருங்கல்ல, அதாவது 4x10னா ஒரு பில்லருக்கு 2 பேனல் லென்த்லேயும் 5 பேனல் ஹைட்லேயும் வரும். அப்போ நம்ம லென்த்தில் இருக்க பேனலில் ஃபுல்லாக ஒரு கவுண்டிங் எடுத்துக்கணும். அப்போ 10x20 ஒரு 10, 2 பில்லர்லேயும் 2 சேர்த்தோம்னா 4, அப்புறம் அந்த 4 + 10 எவ்வளோ 14 பேனல் மொத்தம். அந்த சைஸோடது 10x20 சென்டரில் போட்டு 2 பில்லர் போடுறதுக்கு 14 பேனல் லென்த்தில் வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைஸு இதை வந்து வெத்தோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, வெத்தோட சைஸ் வந்து இது மென்ஷன் பண்ணோம். அதில் வந்து நீங்கள் வெத்து எவ்வளவோ அதை கொடுத்துருங்க. இப்போ 14 பேனல் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா 14. அப்புறம் கீபோர்ட்லேயே ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த -+ சிம்பிளுக்குலாம் மேலே. அதை தான் இன்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்டுக்கு கிராஸ் மாதிரி இருக்காது லேப்டாப்ஸுக்கு சிஸ்டத்தில் ஃபுல்லாக இப்போ வரதில்ல. அதனால் அந்த ஸ்டார் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டார் க்ரியேட் ஆகும்.
அப்புறம் அது எத்தனை பல்ப் இப்போ நான் வந்து 576 போடுறேன். 576னா நம்ம 3.6 ஓகேங்களா? 3.6 அந்த 2க்கு 2 பேனல்னால 160 பல்ப் அதில் வரும். அதனால் நான் 160 போடுறேன் ஓகேங்களா? இப்போ 14 பேனல் லென்த்தில், அதாவது அதோட பிக்சல் வந்து 160. ஓகே, இது வந்து லென்த்துக்கு. இனி ஹைட்டு, அதாவது 10க்கு 20ஓட ஹைட் எவ்வளோ? 10க்கு 20ஓட ஹைட் வந்து 5 பேனல் ஹைட்டில் இருக்குது. அதனால் 5 பேனல் தான் ஓவரால் ஹைட்டே. அதுதான் பில்லரோட பேனலும் 5 பேனல் தான். அதனால் 5 × 160 போடுறோம் ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வேறு நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த ஃப்ரேம் ரேட் இது எதுவுமே தொடாதீங்க. டேரெக்டாக அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியூவாக ஒரு 10க்கு 20 அந்த இதெல்லாம் ஒரே லைனில் ஒரே நேர்கோட்டில் நிற்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ஒரே மெர்ஜாகி நிற்கும். இப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணணும்னா, அதை நம்ம கரெக்டாக செப்பரேட் பண்ணி அவுட்புட் தரணும் எல்இடிக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் நம்ம அட்வான்ஸ் இந்த அவுட்புட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டர் பண்ணி நம்ம அவுட்புட் ப்ரிவ்யூ பார்க்குறோம், அது வந்து ரெண்டரிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்குற ப்ரிவ்யூ. இது வந்து லைவாக நம்மளுக்கு அவுட்புட் தந்துக்கிட்டே இருக்கும். அவுட்புட் வந்து லைவாக ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது ஃபுல்லாக லைவாக போகும். அதான் இதோட அட்வான்ஸோட இந்த அரினாவோட சாஃப்ட்வேரோட ஸ்பெஷல். இப்போ நம்ம அவுட்புட் அடினா போகிறோம். அவுட்புட்டில் அட்வான்ஸ் ஆப்ஷன், இதை நீங்கள் Ctrl+Shift+A கொடுத்தாலும் டேரெக்டாக அட்வான்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நான் டேரெக்டாக அப்படியே போகிறேன் அட்வான்ஸ். இப்போ வந்து லாஸ்ட்டாக பண்ணி வச்ச செட்டப் இது ஓகேங்களா? இப்போ நம்ம நியூவாக எப்பயுமே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் புதுசாக போகிறீங்கன்னா நியூ கொடுத்துருங்க ஓகேங்களா? லாஸ்ட்டாக இருக்க ஃபங்க்ஷன் வந்து இப்போ இந்த இது ஃபைல் இருக்குது ஓகேங்களா? இந்த ஃபைல் வந்து இப்படி மேலே ப்ரீசெட்டுன்னு காட்டுது பார்த்தீங்களா? அப்போ இந்த ஃபைல் இன்னும் அவங்க சேவ் பண்ணலை ஓகேங்களா? இப்போ நீங்கள் போய் இதில் நியூ கொடுத்தீங்கன்னா புதுசாக க்ரியேட் ஆகிடும். புதுசாக க்ரியேட் ஆகி அந்த பழைய ஃபைல் காணாமல் போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணி நியூவாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு இந்த சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்காம கேன்சல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இதை அமுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இருந்தது அப்படியே இருக்கும். நீங்கள் மறுபடியும் அட்வான்ஸில் போய்ட்டு அவுட்புட்டில் போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் க்ரியேட் பண்ணி வச்சு அது அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த ஓப்பன் பண்ணாலுமே இந்த மாதிரி சேவ் ஆகாமல் இருந்ததுன்னா சேவஸ் கொடுத்துருங்க. சேவஸ் கொடுத்து 01 இந்த மாதிரி எதுவும் போட்டு வச்சுருங்க, சேவ் ஆயிரும். அவ்வளோதான். இன்னும் உங்களோட புது என்ன சைஸோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ கொடுக்குறேன். இதில் வந்து எப்பயுமே காம்போசிஷன் அதில் நம்ம சாஃப்ட்வேர் நியூ கொடுக்கணும், அவுட்புட் கொடுக்கும்போதும் நியூ கொடுக்கணும். ஏன்னா அவுட்புட் ஒவ்வொரு ப்ராசருக்கு ஒவ்வொரு கான்ஃபிகருக்கு வேறு மாதிரி போகும். அதனால நம்ம இதுக்கு நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணுறோம் ஓகேங்களா? நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஸ்லைஸு ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் வரும், அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு ஸ்லைஸ் ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லைஸை இங்கே கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைஸ் எந்த ஸ்லைஸோ அது ஃபுல்லாக ஷோ ஆகும் என்டையராக. இப்போ இந்த ஸ்லைஸ் வந்து எவ்வளோக்கு இருக்குன்னா 2240. 2240 இது எத்தனை பல்புக்கு எத்தனை பேனலுக்கு சமம்னா, அதுலேயே நீங்கள் இப்படி போட்டு டிவைடட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அதை அழுத்தி 160ன்னு கொடுத்தீங்கன்னா 14 பேனல் ஓகேங்களா? ஓகே, 14 பேனல். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து 10க்கு 20க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 10க்கு 20 சென்டரில் வந்து 10 பேனல் தான் லென்த்து. அதனால் 10 × 160 கொடுத்துட்டிங்கன்னா 10க்கு 20 அளவுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்புறம் ஹைட்டு வந்து உங்களுக்கு ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஹைட் வந்து 5 பேனல் தான். நீங்கள் மறுபடியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு 5 × 160 கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கரெக்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படி ஓப்பன் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா? சென்டர் அந்த சைஸ் ஓப்பன் பண்ணி முடிச்சுனே இது 10க்கு 20 ஸ்லைஸ் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கானை க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஸ்லைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அனதர் ஒரு ஸ்லைஸ் க்ரியேட் ஆகும். அதாவது ஸ்லைஸ் 2ன்னு ஒன்று க்ரியேட் ஆகும், அதுக்கு மேலே அப்பியர் ஆகும். அதாவது இது வந்து லேயர் மாதிரி தான். இப்போ ஸ்லைஸ் 1னா அதுக்கு பின்னாடி போயிடும், ஸ்லைஸ் 2 வந்து அப்படியே அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறோம். லைனில் எப்படி நிற்கிறோம், ஒரு 10 பேர் நிற்கிறான்னா ஃபஸ்ட் ஆள் நிற்கிறான் பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ ஸ்லைஸ் 1 வந்து 10வது இடத்துல நிற்கிது. இப்போ ஸ்லைஸ் 2 வந்து 9வது இடத்துக்கு வந்துருச்சு. அதாவது அதுக்கு முன்னாடி அப்படியே ஓவர்லேப் ஆகி வந்து உட்காந்துருக்கு. இந்த மாதிரி தான் இதோட கான்செப்ட், லேயர் கான்செப்ட் வரும். இப்போ இதோட சைஸ் என்ன, இதுவும் வந்து 14 பேனல் லென்த்தில் இருக்குது. நம்மளுக்கு வந்து இது வந்து பில்லர் சைஸில் உட்காரணும். அப்போ இந்த ஸ்லைஸ் என்ன பண்ணுறோன்னா, வெத்து வந்து 2 பேனல் தானே, அப்போ 2 × 160 கொடுத்து என்டர் எழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் வந்துடும். ஹைட் வந்து 5 பேனல், 5 × 160 ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் இது என்ன பண்ணணுன்னா, இப்படி ஒரு அந்த ஸ்லைஸ் மேலே செலக்டட் ஸ்லைஸ் மேலே வச்சிங்கனாலே இந்த ஒரு 4 அம்புக்குறி காட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் வந்தோடனே உங்கள் மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் ஓகேங்களா? ரைட் கிளிக்கில் லெஃப்ட் கிளிக் அமைக்கிட்டிங்கன்னா அது அப்படியே அந்த மவுஸோட அட்டாச் ஆகிக்கிறோம். நீங்கள் மவுஸ் எப்படிலாம் ஆட்டுறீங்களோ அந்த மாதிரிலாம் அது எங்கெங்கே போய் வரணுமோ வரும்.
இப்போ நீங்கள் அதை அப்படியே கரெக்டாக போய் இங்கே ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக அந்த பிங்க் கலர் லைன் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி லைன் வந்தால் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் மவுஸில் அந்த ஸ்க்ரோலரு இந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபிட் ஆகிருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஒன்ஸ் இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி கையை ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கையை இப்படி வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் இப்படியே அமைக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வெளியே வந்துடும். ஓகேங்களா? நீ மறுபடியும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியே வரும். அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் மறுபடியும் நார்மலாக யூஸ் பண்ணணும்னா இந்த ஹேண்ட் ஐக்கானை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இப்போ நார்மலாக யூஸ் பண்ணலாம். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்லைஸ் 3 கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இன்னொரு பில்லருக்கு இப்போ வந்து சென்டருக்கும் லெஃப்ட்டுக்கு மட்டும்தான் பிரிச்சிருக்கோம். இன்னும் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதனால மறுபடியும் ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஸ்லைஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதோட லென்த்தும் 160 பேனல் இன்ட்டு 2 தான். ஓகே, நீங்கள் 160 இன்ட்டு 2 போட்டாலும் சைஸ் வரும். எப்படி வேணாலும் மாற்றி போட்டாலும் வந்துடும். ஓகேங்களா? ஹைட் வந்து 800, அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ணலை. இதை அப்படியே ட்ராக் அவுட் பண்ணிட்டு போய் இந்த இதில் வந்து உட்காந்துக்கலாம். அவ்வளோதான். இன்புட் செலெக்ஷனோடது அவ்வளோதான், முடிஞ்சது. இனி அவுட்புட் தான். அவுட்புட்டு தான் உங்களுக்கு மெயினான விஷயமே. அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டேன். இப்போ 10க்கு 20 ஒரே சைஸில் போட்டிங்கன்னா ஒரே லென்த்தில் தான் இது வந்து எதை சம்மந்தப்பட்டிருக்குன்னா, இது வந்து நோவா ஸ்டார் அந்த நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர்க்கோட கனெக்ட் ஆகும். அதில் நீங்கள் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் இங்கே அவுட்புட் தர முடியும். இப்போ நீங்கள் 10க்கு 20 2 பில்லர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட் வந்து ஒரு 5 ரோ கொடுத்துருப்பீங்க. காலம் வந்து ஒரு 14 காலம் கொடுத்துருப்பீங்க. ஸோ இது அந்த கான்ஃபிகரில் தான் இருக்குது. இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேனலில் தான் இருக்குது. அதனால 14 காலமில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம ப்ராசஸர் கான்ஃபிகர் சைஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை எப்படி நம்ம ஒவ்வொரு ப்ராசஸரோட இப்போ நம்ம வேறு நம்ம ஸ்கூல் ஈவெண்ட்லாம் போடுறோம்னா ஸ்லைசஸ் நிறையா பிரிப்போம். அதில் இருக்க ப்ராசஸர் கான்ஃபிகரிங் வேறு. நம்ம நார்மல் இந்த மாதிரி டாக்டர் ஈவெண்ட்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுறதுல கான்ஃபிகரிங் வேறு. ஓகேங்களா? அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக போகணுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போயே நான் சொன்னேன்னா உங்களுக்கு என்ன எப்படி பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் வந்துடும். ஓகேங்களா? அதனால் நம்ம அட்வான்ஸாக போகும்போது நம்ம அந்த மாதிரி ஸ்லைஸ் எப்படி பிரிக்குதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக சிங்கிள் ஸ்க்ரீன், அதாவது ஒரு ஸ்க்ரீனும் 2 பில்லர், இதை மட்டும் பேசிக்காக பார்த்து முடிச்சிடுவோம். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம அவுட்புட் தரணும். அதாவது எல்லா ஸ்லைஸுமே அந்த ஃபுல் இதில் தான் உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபுல் ஃப்ரேமில் தான் உட்காந்துருக்கும். அந்த 24 அடியில் தான் உட்காந்துருக்கும். நீங்கள் 10க்கு 20 ஸ்லைஸ் பிடிச்சிங்களா, அதுவுமே அந்த இதில் தான் உட்காந்துருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்லைஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கு நான் ஸ்லைஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு தெரில. அப்போ என்ன பண்ணணும்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேரை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸ்லைஸ் 1ன்னு இருக்கா, இன்புட் செலெக்ஷன் போய் பாருங்கள். ஸ்லைஸ் 1. ஓகே, இங்கே மேலே இன்புட் அமைக்கிட்டீங்கன்னா மறுபடியும் முதல் இன்டர்ஃபேஸ் இன்புட் செலெக்ஷனுக்கு வந்துடும். ஸ்லைஸ் 1 வந்து நீங்கள் மெயின் ஸ்க்ரீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் 10க்கு 20 சென்டர் ஸ்க்ரீன் வருது, அதனால் நான் மெயின்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கிளிக் பண்ணலாம், இல்லை இப்படி கிளிக் பண்ணாலும் மாறும், இல்லை இப்படியும் கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து லெஃப்ட் சைடு, ஓகே, நான் எல்லுன்னு வச்சுக்கிறேன் லெஃப்ட்டுனால. இதை வந்து ஆறுன்னு வச்சுக்கிறேன் ரைட். ஓகே, இன்னே அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஆரோடது எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மளோட 14 அடி, அதாவது 24 அடிக்கு 10 அடின்ட்டு ஆரோட ஸ்லைஸ் உட்காந்துருக்கு. எல்லோட ஸ்லைஸ் அப்படி தான் உட்காந்துருக்கு. மெயினோட ஸ்லைஸ் உட்காந்துருக்கு. இப்போ நம்ம அதை ஃபுல்லாக இன்புட் செலெக்ஷனில் இருக்க மாதிரியே வர வைக்கணும். இதே மாதிரியே அங்கே அவுட்புட்டில் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வெளியே தரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் இப்படி இங்கே மவுஸை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி கீழே எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகும். அது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக கீழே வரைக்கும் எடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆனோன்னே இங்கே வந்து கலர்ஸ் 3மே அப்படியே பிளிங்க் ஆகி கலர் ஆகுதா, அப்போனா செலக்டடில் இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் ஒன்று இருக்கும், மேட்ச் இன்புட் ஷேப். இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இன்புட்டில் நீங்கள் எப்படி கான்ஃபிகர் பண்ணுங்களோ அதே மாதிரி அவுட்புட்டுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவ்வளோதான், இதோட அவுட்புட்டு முடிஞ்சது. அவ்வளோதான், நம்ம செட்டிங்ஸ் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இனி ப்ராசர் மாட்டிட்டு நம்ம அவுட்புட் தரது தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஸ்க்ரீன் 1 இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் 1, ஓகேங்களா, ஸ்க்ரீன் 1 இங்கே ஷோ ஆகும். டிவைஸ் இதில் வந்து விர்ச்சுவல் அவுட்புட். ஓகே, விர்ச்சுவல் அவுட்புட்டில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ராசர் கனெக்ட் பண்ணோடனே இங்கே டிஸ்பிளே 2ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டிஸ்பிளே 2 அமைக்கிட்டிங்கன்னா, அதாவது டிஸ்பிளே 2 அமைக்கிட்டு இந்த இது வந்து இந்த போர்ஷன் வந்து இப்படி அதோட 4K சைஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, இப்போ டிஸ்பிளே அவுட்புட் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி ஒரு போர்ஷனில் வந்து நிற்கும். ஓகேங்களா, அவுட்புட் கொடுத்தனே இப்படி நிற்கும். இதை வந்து நீங்கள் இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே ஐக்கான் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக இழுத்து உட்கார வச்சுக்கோங்க.
ஃபுல்லாக நான் ப்ராசர் மாட்டல, அதனால் உங்களுக்கு நான் இப்படி சொல்லித்தரேன். இப்போ இதே இது நீங்கள் சைஸ் பெரிய சைஸ் போட்டிருந்தீங்கன்னா இப்படி வெளியெல்லாம் போயிருக்கும். ஓகே, இந்த வெளியே மாதிரி இந்த மாதிரி குட்டியாக இந்த மாதிரி இருக்கும் 4K இதெல்லாம் போட்டோம்னா, அப்போ என்ன தான் போட்டாலும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் மட்டும் இப்படி இழுத்து வச்சுருங்க. உள்ளே அந்த ஃப்ரேமுக்குள்ளே இழுத்து வச்சிட்டிங்கன்னா அவுட்புட் ஸ்லைஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சதை சேவ் பண்ணணும். அதான் உங்களுக்கு ப்ரைமரி. அதை மட்டும் எப்பயும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேவ் பண்ணுறதுக்கு நேராக உள்ளே போய் சேவ் பண்ணிடுவீங்க. இப்போ நான் ஸ்ரீராம் அரினான்னு போட்டுறேன். ஓகே, ஸ்ரீராம் அரினா 01 அவ்வளோதான் போட்டுறேன். 01 இல்லை நீங்கள் டேட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அதாவது டேட் வந்து இன்றைக்கி என்ன டேட்னா 23. ஓகே, 23/11/2025. ஓகேவா? இதில் வந்து ஏன் உங்களுக்கு 23/11/25 வந்து அப்படியே ஒரே லைனில் வந்துருக்குன்னா, இதில் வந்து அந்த டாட்ஸு ஸ்பேஸ் அக்செப்ட் பண்ணணும், டாட் அக்செப்ட் பண்ணாது. அதனால உங்கள் 23/11/25 அப்படியே நேராக ஒரே கோட்லேயே வந்துருச்சு. இது பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேவ் ஆயிடுச்சு. இப்போ எப்பயுமே நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. எப்பயுமே சேவ் அண்ட் க்ளோஸ் தான் கொடுக்கணும். கேன்சல் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணி வச்சதெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அதனால் நம்ம எப்பயுமே சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்கணும். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். இதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்குற செட்டிங்ஸ். அரினா, அதாவது சாஃப்ட்வேர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி புது காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி புதுசாக அவுட்புட் எடுக்கிறது, அவ்வளோதான். அதாவது ஒரு 10க்கு 20 எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அதுக்கு எப்படி காம்போசிஷன் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஸ்லைஸ் பிரிக்கணும், அவுட்புட் எப்படி கொடுக்கணும்னு இந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இனி செகண்ட் வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா, வீடியோ எப்படி நம்ம ரெண்டர் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வைக்கிறது, அவுட்லைன் எப்படி கொடுக்குறதுன்னு செகண்ட் வீடியோவில் போக பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோவிலே எல்லாம் பார்க்க வேணாம். ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.